சென்னையில் எல்லாரும் புரிஞ்சுக்கணுங்க, நம்மளோட குப்பை கொட்டும் இடம் ரெண்டு தான் இருக்குது. அதுலேயும் பெருங்குடையில் சட்ட ரீதியான சவால்கள் இருக்கும் பொழுது நாளொன்றுக்கு நம்ம 6250 பண்ணுறோம், ஜென்ரேட் பண்ணுறோம் மெட்ரிக் டன். அதே மாதிரி ஒரு நபர் 700 கிராம் குப்பையை ஜென்ரேட் பண்ணுறாங்க. கோஸ்ட்டில் என்ன முக்கியம்னா கம்ப்ளீட் இக்கோசிஸ்டம், கடலில் போன எந்த பொருளும் திருப்பி மறுபடியும் ஏதாவது இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸில் முகத்வாரத்தில் போய் அடைச்சிக்கிறது. நம்ம நல்லா என்ஜாய் பண்ணுறோங்க ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இல்லை வீக் டேஸில். ஆனால் இருக்கக்கூடிய குப்பை தொட்டியில் போடாமல் நம்ம எவ்வளோ மெக்கனைஸ்ட் இதில் பண்ணால் கூட நீங்கள் இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ பிளாஸ்டிக் கழிவுகள் இருக்குது. பிளாஸ்டிக்குங்கிறது யூஸ் அண்ட் த்ரோ, சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் பேன் இருந்தால் மற்றதுக்கு ரீசைக்கிள் பண்ணலாம். மாநகராட்சியிலே மாதவரத்தில் நாங்கள் ஃபர்னஸ் ஆயிலும் கோலும் பண்ணிகிட்ருக்கோம். பல டெக்னாலஜிஸ் இருக்குது. அதுக்கு நமக்கு கோஆப்ரேஷன், குப்பை தொட்டியில் போடுறது, செக்ரிகேட் பண்ணுறது, அந்த கான்செப்டில் தான் இன்றைக்கி இவங்க எங்களோட கூட இருக்காங்க. தே ஆர் அவர் அம்பாசிடர்ஸ். எங்கள் கூட இந்த பகுதியில் மட்டும் ஆல்மோஸ்ட் 50 பணியாளர்கள் பணி செய்துட்ருக்காங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் 19,042 பணியாளர்கள் தான் 89 லட்சம் பீப்புள் ஜென்ரேட் பண்ணுற குப்பையை கட்டுறாங்க இரவு பகல் பாராமல். அப்படி இருக்கும் பொழுது பொதுமக்களோட ஒத்துழைப்பு இல்லாமல் எப்படி ஊர் சேர்ந்தான் தேர் எடுக்கணும்னு சொல்லுவோமோ, அவங்களோட ஒத்துழைப்பு, அந்த மனமாற்றம், எல்லாருக்கும் விழிப்புணர்வு இருக்குது. குப்பை தொட்டியில் தான் போடணும், குப்பை வீட்டுக்குள்ளேயே செக்ரிகேட் பண்ணணும், யாருக்குமே அது மாற்று கருத்து இல்லை. இதெல்லாம் நம்ம கோஆப்ரேட் பண்ணால் தான் இந்த வாட்டர் வேஸில் வெள்ளம் வர்றது, அதே மாதிரி கோஸ்டலில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கிற இக்கோசிஸ்டம் பாதிக்காமல் இருக்கிறது, நம்ம சுற்றுப்புற சூழல் நோய்வாய் இல்லாமல் நம்ம எல்லாருக்கும் இருக்கிறதுக்கு அந்த குப்பை 2 நாள் வீட்டுக்குள்ளேயே குப்பையை வச்சு பாருங்கங்க எவ்வளோ சங்கடமாக இருக்கும். அதனால் குப்பையை மட்டும் நம்ம எல்லாரும் நம்ம குப்பை, இது நம்ம குப்பை, இது நம்ம எடுக்கணும். நிறைய பேர் கேட்பாங்க, ஏங்க அது வரி கட்டுறோம். வரி கட்டினால் கூட நம்ம குப்பையை செக்ரிகேட் பண்ணி பொறுப்பாக எடுத்தால் தான் முடியும். கோஸ்ட் க்ளீனப் கரூர் வைசியா பேங்க் எடுத்த இந்த முயற்சிக்கு மனமார்ந்த பாராட்டுகள். இது மாதிரி டீம் ஒர்க்காக நம்ம எல்லாரும் பண்ணோம். வி ஆர் ஆல் ஒன் அமங் த டீம். மாநகராட்சி டெஃபினட்டாக பொறுப்பு இருக்குங்க. அதே நேரத்தில் உங்களோட ஒத்துழைப்பு மிகப்பெரிய எங்களுக்கு ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி அமையிறது. எங்களோட ஒர்க்கர்ஸுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்குது, என்கரேஜிங்காக இருக்குன்னு சொல்லி நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.